விஜய் தற்பொழுது சுங்குவார் சேத்திரத்திலே அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கினை வந்தடைந்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. 2000 தொண்டர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் கிராமங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நேற்று முதலே தொடர்ந்து அந்த அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தன. அதில் QR கோடு இருந்தது. எனவே அனுமதிக்கப்பட்ட 2000 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மிகவும் கவனத்தோடு தாவேகாவினர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வந்து இந்த மக்கள் சந்திப்புகளை தொடங்கி இருக்கின்றார்கள். விஜய் என்ன பேச போகின்றார் என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சாலையில் இருக்கக்கூடிய பலரும் விஜயை நெருங்கி வந்து கையசைத்தார்கள். தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக விஜயை நோக்கி அவர்கள் கைகளை அசைத்த நிலையில்தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் விஜய் தன்னுடைய வாகனத்தை நிறுத்த சொன்னார். தன்னுடைய காரை நிறுத்த சொல்லிவிட்டு கண்ணாடியை இறக்கி அங்கே இருந்த இளைஞர்களுக்கு, இளம் தொண்டர்களுக்கு தன்னுடைய நன்றியை சொல்லக்கூடிய விதமாக புன்னகையோடு கையசைத்து விட்டு விஜய் தற்பொழுது அந்த பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே இந்த உள்ளரங்க கூட்டமானது தொடங்க இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டோம், வழக்கமாக எல்லா கட்சிகள் மீதும் விமர்சனம் முன்வைத்தால் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் மீது அவர் விமர்சனத்தை முன்வைத்தாலும் கூட மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருப்பது மும்முனை போட்டி அல்ல என்று விஜய் தொடர்ந்து சொல்லி வருகின்றார். வழக்கமாக தமிழ்நாட்டிலே எப்படி கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இருமுனை போட்டி அரசியல் மட்டுமே நிலவி வருகின்றதோ அதே போன்றுதான் இந்த முறையும் இருமுனை போட்டி தான் இருக்கின்றது. ஆனால் இந்த முறை போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையிலான போட்டிதான் என்று சொல்லி திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் விமர்சனங்களை கடந்த காலங்களிலும் விஜய் முன்வைத்து வந்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய தேர்தல் பிரச்சார துணி எவ்வாறு இருக்க போகின்றது? விஜய் மீண்டும் தன்னுடைய பழைய பாணியிலே தொடர்ந்து திமுக மீது விமர்சனத்தை முன்வைப்பாரா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீதிமன்றத்திலே கடுமையான குற்றச்சாட்டுகளை தாவேகா சார்பிலே சொல்லி இருந்தார்கள். எங்கள் மீது நடந்த தவறு அல்ல, நாங்கள் செய்த தவறு அல்ல, கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என்றெல்லாம் விஜய் தரப்பிலே நீதிமன்றத்திலே சொல்லி இருந்தார்கள். எனவே திமுக மீதான விமர்சனம் மீண்டும் அதே துணியில் இருக்குமா, அல்லது விஜய் திமுக மீதான விமர்சனத்தை சற்று குறைத்துக் கொள்வாரா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் அரசியல் களத்திலே இருக்கின்றன. அதே நேரம் ஏற்கனவே விமர்சித்ததை காட்டிலும் இந்த முறை கூடுதலான விமர்சனங்களை இனி முன்வைக்க தொடங்குவாரா, மேலும் தன்னுடைய அரசியலை அதிரடி அரசியல் பாணிக்கு விஜய் எடுத்து செல்வாரா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் அனுமதி கிடைக்கும் வரை விஜயால் தொடர்ந்து மக்களை சந்திப்பதை தவிர்த்திருக்க முடியும். ஆனாலும் கூட வெளிப்படையாக சாலைகளில் சென்று ஊர்வலமாக சென்று மக்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்காத நிலையிலே, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காத நிலையிலே, வாகனத்தின் மீது நின்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு அனுமதி கிடைக்காத நிலையிலே வழக்கமான தன்னுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் இல்லாமல் தன்னுடைய காரிலே சென்று இன்றைய கூட்டத்திலே விஜய் பங்கேற்கின்றார். உள்ளரங்க கூட்டத்திலே விஜய் பங்கேற்கின்றார். இனி வரக்கூடிய பயணம் என்பது தாவேகாவிற்கு அரசு தரப்பிலிருந்து அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டு காவல்துறையின் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரையும் விஜய் அமைதியாக இருக்க போவதில்லை. தொடர்ந்து மாவட்ட வாரியாக செல்ல போகின்றார். மாவட்டம் தோறும் சென்று உள்ளரங்க கூட்டங்களிலே தன்னை வந்து சந்திக்கக்கூடிய தொண்டர்களின் முன்பாக அவர் பேச போகின்றார் என்பதுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கரூர் சம்பவத்திற்கு பிறகும் கூட அதே ஒரு எழுச்சியோடு தாவேகாவினர் மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குவார் என்று சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுங்குவார் சேத்திரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியிலே இந்த கூட்டம் நடக்கின்றது. மிக முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு முன்பாக இருந்த தாவேகாவினுடைய அரசியல் கட்டமைப்பு வேறாக இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகான தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு வேறாக இருந்திருக்கின்றது. இதற்கு முன்பாக அவர்களிடம் கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே அதற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களை கொண்டு மக்கள் பாதுகாப்பு படை என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய விஜயையும் பாதுகாக்க வேண்டும், விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடிய தொண்டர்களையும் பாதுகாக்க வேண்டும். தமிழக அரசியல் களத்திலே மக்கள் பாதுகாப்பு படை என்ற ஒன்றை உருவாக்கி முதல் முறையாக காவல்துறையினர் மூலமாக அவர்களுக்கான பயிற்சியை வழங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் முக்கியமான திராவிட கட்சிகளில் இருப்பதை போன்று தொண்டர் அணி என்கின்ற ஒரு கட்டமைப்பையும் வலிமையாக உருவாக்கி விட்டார்கள். தொண்டர் பாதுகாப்பு படையின் மூலமாக தொடர்ந்து கூட்டங்கள் கண்காணிக்கப்படும், கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கான உதவிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கரூரில் நடைபெற்ற அந்த சோக சம்பவத்தை போன்று இனி கூட்ட நெரிசல் சம்பவத்தால் எந்த விதமான பாதிப்பும் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினர் மிகவும் கவனத்தோடு தங்களுடைய கட்டமைப்புகளை மாற்றி இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களிலே விஜய் பேசும் பொழுது தாவேகாவினுடைய அரசியல் கட்டமைப்பு மட்டும் மாறி இருக்கின்றதா, அல்லது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அரசியல் பிரச்சார துணியும் மாறி இருக்கின்றதா என்பது தெரிய வரும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மாறி இருக்கின்றது. விஜயும் அதற்கு பிறகு மீண்டும் தன்னை அரசியல் ரீதியாக இன்னும் மெருகூட்டிக் கொண்டிருக்கின்றாரா, மிகவும் கவனத்தோடு பேசுவாரா என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த உள்ளரங்க கூட்டம் நடைபெறுகின்றது. 2000 பேர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் மூலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்த
விஜயினுடைய தாவேகாவின் மீது மிக ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி சீட்டனை கிராமம் கிராமமாக சென்று நேற்று வழங்கியிருந்தார்கள். 2000 அனுமதி சீட்டுகள் மட்டும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தனியார் கல்லூரியை சுற்றிலும் தகரங்கள் மூலமாக பாதுகாப்பு வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அனுமதிக்கப்படக்கூடிய நபர்கள் QR கோடு ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகுதான் அனுமதிக்கப்பட்டார்கள். பல்வேறு பெண்கள் குழந்தைகளோடு வந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தயவு செய்து கை குழந்தையோடு வராதீர்கள், குழந்தைகளோடு வராதீர்கள், எங்களுடைய வாகனத்தை தருகின்றோம், நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் குழந்தைகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்ததை பார்க்க முடிந்தது. குழந்தைகளோடு வந்த பெண்கள் மீண்டும் வீட்டுக்கு சென்று தங்களுடைய குழந்தைகளை வீட்டில் வைத்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் மட்டும் வந்து பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. 2000 பேருக்கு அந்த அனுமதி சீட்டினை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்க முடிந்தது. கரூர் சம்பவத்திற்கு விஜய் முதல் முறையாக மக்களை சந்திப்பதன் காரணமாக நிறைய பெண் தொண்டர்களை வரவழைத்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்களிடம் விஜய் என்ன பேச போகின்றார் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. கரூரிலே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் விஜயை சந்தித்து விட்டு வந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது விஜய் கண்கலங்கி அழுதார். கரூரில் பார்த்த பொழுது இருந்த விஜய் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய விஜய் வேறு, மிகவும் உடைந்து போய் காணப்படுகின்றார். மனதளவில் மிக பெரிய வருத்தத்தில் அவர் இருக்கின்றார். நாங்கள் ஆறுதல் பெற சென்றோம், ஆனால் விஜய்க்கு ஆறுதல் கூறிய நிலைக்கு அவருடைய நிலை இருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். எனவே அப்பொழுது நடைபெற்றது என்பது காட்சிகளாக பதிவு செய்யப்படவில்லை. விஜய் அந்த குடும்பத்தினரை சந்தித்தது என்பது தனித்தனி சந்திப்புகளாக நடைபெற்றன. இந்த நிலையில்தான் அதன் பிறகு வெளிப்படையாக விஜய் மக்களை சந்திப்பது இதுதான் முதல் முறை. அதிலும் குறிப்பாக நிறைய பெண் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் என்ன பேச போகின்றார்? கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டாமல் விஜயால் கண்டிப்பாக பேச முடியாது, அதை சுட்டிக்காட்டுவார். கரூர் சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை தாவேகா சார்பில் முன்வைத்திருந்தார்கள். மக்கள் மன்றத்திலே தாவேகாவினர் என்ன பேச போகின்றார்கள், விஜய் என்ன சொல்ல போகின்றார், கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தன்னுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை விஜய் எப்படியெல்லாம் மக்கள் முன்பாக தொண்டர்கள் முன்பாக பேச போகின்றார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். விஜய் அரங்கில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்திலே மக்கள் முன்பாக தொண்டர்கள் முன்பாக வந்து விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். வழக்கமாகவே ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு விஜயினுடைய மக்கள் சந்திப்பு என்பது இவ்வாறு இருக்காது. விஜயினுடைய மக்கள் சந்திப்பு முழுக்க முழுக்க ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். விஜய் வரும் பொழுதே கொண்டாட்டத்தோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அணுகுவார்கள். தொண்டர்களுடைய அந்த மகிழ்ச்சியை காட்டிலும், தொண்டர்களுடைய உற்சாகத்தை காட்டிலும் விஜயினுடைய உற்சாகம் என்பது அதிகமாக இருக்கும். திடீரென்று அந்த தொண்டர்களை நோக்கி அவர்கள் தரக்கூடிய அனைத்து பரிசு பொருட்களையும் பெற்றுக் கொள்வார். விஜய்க்கென நீண்ட வரிசையில் காத்திருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பக்கமும் திரண்டு நின்று தொண்டர்கள் தங்களுடைய வரவேற்பினை வழங்குவார்கள். ஆனால் இந்த முறை அந்த கொண்டாட்டம் இல்லை, அந்த உற்சாகம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய தொண்டர்களிடம் விஜய் மீதான அந்த ஒரு ஈடுபாட்டை பார்க்க முடிகின்றது. தாவேகா தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் மத்தியிலே எவ்வாறு மக்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், மக்கள் விமர்சனங்களை முன்வைப்பார்களா, விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வார்களா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருந்தன. கடந்த காலங்களில் அதையெல்லாம் பார்க்க முடிந்தது. கடந்த ஒரு 55 நாட்களாக தாவேகா தலைவர் விஜய் தொடர்பாக கரூரிலே தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அந்த கூட்டத்தில் இழந்த மக்கள் சொன்ன கருத்துக்கள், அரசியல் கட்சியினர் சொல்லியிருந்த கருத்துக்கள் என்பது உட்பட பல்வேறு கருத்துக்கள் பார்க்கப்பட்டன. இந்த நிலையில் தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் முன்னெடுப்புகள் மாறக்கூடும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். கூட்டணி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டிலே விஜய் சில சமரசங்களை செய்து கொள்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக விஜய்க்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னும் பலமாக திமுக தான் தங்களுக்கு எதிரான ஒரு கட்சி, திமுகவிற்கு எதிராகத்தான் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டம் உருவாகி இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே விஜய் ஒரு சில சமரசங்களை செய்து கொண்டு வேறு கட்சிகளோடு, வலிமையான கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக நின்ற ஒரு சில அரசியல் தலைவர்களில் வலிமையான அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்யக்கூடிய, தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளாக இருந்தவர்களும் கூட விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருந்த பாதுகாப்பு குளறுபடிகளுக்கு விஜய் மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது என்ற ஆதரவு குரல் கொடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தாவேகா தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டார்கள். சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட தாவேகா கொடியோடு தாவேகா தொண்டர்கள் ஒரு சிலர் பங்கேற்றிருந்தார்கள். எனவே அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. என்றாலும் அண்மையில் நடைபெற்று முடிந்த சிறப்பு பொதுக்குழுவிலே மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று அவருடைய தொண்டர்கள் சொல்லிவிட்டார்கள். விஜயனுடைய பேச்சும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விஜய் முழுவதுமாக இன்னும் இறங்கி வந்து விடவில்லை என்பதையே காட்டியிருந்தது. என்றாலும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேசி முடித்த பிறகு இன்று பிற்பகல் முதலே விஜய்க்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்கள் சொல்லக்கூடும். வழக்கமாகவே விஜய் சனிக்கிழமைகளிலே கடந்த முறையெல்லாம் பிரச்சாரம் செய்த பொழுது சனிக்கிழமை பிற்பகலுக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே தாவேகாவிற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பார்கள். எனவே நன்றி ராஜகுமரன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.